வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து பொறுப்புகளையும் பறிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் புதிதாக அதிமுகவின் கிளை நிர்வாகிகளை வழக்கு தொடர்ந்திருப்பது அதிர்ச்சியையும் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்தது. குறிப்பாக கட்சியில் மிக முக்கியமான நிர்வாகிகள் பிற கட்சியில் இணைந்தது. இதற்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். அன்றைக்கு கூவத்தூரில் சசிகலா அவர்கள் எடப்பாடியை தேர்வு செய்த அடுத்த கணமே எடப்பாடி பழனிசாமி அவர்களது உண்மை முகம் வெளிவந்துவிட்டது. சசிகலா அவர்களது காலை பிடித்து பதவியேற்ற எடப்பாடி அவரது காலை வாரிவிட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது அவரையே புதிய கட்சி தொடங்கும் அளவிற்கு மாற்றிவிட்டார் என்றால், நிச்சயம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் என்றே நாம் உறுதியாக கூறலாம். ஏனென்றால் நிர்வாகிகள் அப்படித்தான் வழக்குகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. மே 16ஆம் தேதி தமிழக முதல்வர் ராஜினாமா செய்கிறார். அதற்கு முன்பாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அதிமுகவின் பூத் கமிட்டிகள் தான் ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளின் நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு எடப்பாடி மட்டும்தான் முழுமையான காரணம் என்று கூறி அவர் மீது வழக்குகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியை மாற்றுங்கள், பதவியை பறியுங்கள் என்பதற்கேற்ப மக்கள் குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். இது தொடர்ந்தால் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயமாக அதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். இரண்டாவதாக அதிமுகவின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். எடப்பாடியே பறித்தால் மட்டும்தான், பதவிகள் பறிக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுகவின் கள நிர்வாகிகளும் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் களத்தில் வேலை செய்வோம், இல்லை என்றால் நாங்கள் பணத்தை போட்டு எங்களது சொத்துக்களை விற்று தேர்தலில் செலவு செய்து தோல்வியடைவதற்கு நாங்கள் என்ன முட்டாள்களா என்பதற்கேற்ப எடப்பாடியிடமே கேள்விகளையும் முன்வைத்துள்ளனர். நிச்சயம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சரிதான். எடப்பாடி ஒரு சிறந்த பொதுச் செயலாளர் என்றால், எடப்பாடி அதிமுகவின் மிக சிறந்த நபர் என்றால், அவர் இதற்கான தோல்விகளுக்கான காரணங்களை சுட்டிக்காட்டியிருக்க வேண்டுமல்லவா? ஒரு தேர்தலில் முழுமையான வெற்றியை பெற்றிருக்க வேண்டுமல்லவா? இதுவரை அது செய்யவில்லை. அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன கூறுகிறார்? எனது தலைமையில் கூட்டணிக்கு வந்தால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடி அதற்கும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று எடப்பாடி கூறி வருகிறார். இதுவும் அதிமுகவிற்கு பின்னடைவைத்தான் சந்திக்கும் என்ற குற்றச்சாட்டு சரியா தவறா? நீதிமன்றம் எடப்பாடிக்கு எதிராக தீர்ப்பை வழங்கும் என்றும் கூறப்படுகிறது.